இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஒஃபீஷியல். என்ன லுக்கில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா கைஸ்? ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஷேப் வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மயில் ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த புது லுக்கை அவர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாப்புல. அதேமாதிரி என் ஃப்ரெண்டு ஸ்ரீதர் ஒன்று சொன்னான், அதுக்காண்டி ஷேப் வச்சேன். பார்த்தீங்களா லுக்கு நல்லா இருக்கா? சரி, ஓகே, ஃபைன். இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே நான் வரேன். எதிர்நீச்சல் தொடர்கிறது 21வது எபிசோடை பற்றி பேச போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம ரொம்ப வளவலாம் பேச வேண்டாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடலாம். எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடிப்படியில் உட்காந்துருந்த குரூப்ஸ் இப்போ டைனிங் டேபிளில் உட்காந்து, அதாவது தன்னுடைய பழைய ஸ்பாட்டான கிச்சனில் உட்காந்துருக்கு. ஓகேங்களா, உட்காந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தண்ணி கேனும் நம்ம ஜனனி அக்காவும் அப்புறம் நம்ம நந்தினியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் வர வர அட்டூலி ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க்கா, என்னக்கா பண்ணுறது இவனை அப்படின்னு நந்தினி கோவப்பட, இருங்கக்கா, நீங்கள் சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜனனி, அதாவது ஃப்ரேமில் மாட்டின பொம்மை, அது பார்த்திங்கன்னா இது பேசுது. இப்படிலாம் அவன் பண்ணுறதை பார்த்தா நான் காணாமல் போயிடுவேன்க்கா, அப்புறம் என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உண்மையிலேயே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா நந்தினி அப்படின்னு தண்ணிக்கன் ஒரு கவுண்டர் கொடுக்க, சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது ஏன்க்கா அப்படி சிரிப்பு வர்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, மீன்வைல் நம்ம ஆதிரை செல்வி தன்னுடைய அம்மாவான விசாலாச்சிக்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்லுது. இந்த மாதிரி அவன் கதிரையா வந்துட்டு இருக்கான். வரும்போது இந்த ஜனனி அம்மா நேக்கா அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருந்துச்சு. பதிலுக்கு அவன் கழுத்தை பிடிச்சி கிட்டத்தட்ட மிரட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் விடாமல் போட்டு அவனை போட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கொண்டுட்டுச்சு. அப்புறம் யோசிக்கும் போது நேக்கா தம்பி பொண்டாட்டியை தள்ளி விட்டுட்டா அந்த நம்ம அண்ணன் பக்கம் நியாயம் இருக்குமா, அந்த பொண்ணு மேலே தான்மா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறப்ப, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து சக்தி நேராக வீட்டுக்கு வரான். அதுக்கு நடுவில் நம்ம கதிரையா பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மாமனாரை சந்திக்கிறாரு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வக்கீல் இருக்காப்புல, சாரி ஆடிட்டர், வக்கீல் இல்லை ஆடிட்டர் இருக்காப்புல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குணசேகரனோட சொத்தில் ஏதாவது ஒன்று விற்றுருங்க, விற்று அதை காசாக வச்சுங்க, பேங்கில் இருக்கிற அமௌண்ட்டை எடுக்கவே வேண்டாம். ஆனால் கதிர் என்ன சொல்கிறான், அதாவது அம்மாவுக்கு, ஆதிரைக்கு, தர்ஷனுக்கு, இவங்க 3 பேருக்கு சொத்தை தனியாக எழுதி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நம்மளே எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கதிரோட மாமனார் ரொம்ப கிளவராக ஹேண்டில் பண்ணுறாராமா. குணசேகரனோட சொத்தை மொத்தமாக அழிக்கிறதுக்கான புள்ளியை ஆரம்பிச்சிருக்காப்புல. மீன்வைல் போன எபிசோடு எங்கே முடித்தாங்க, தர்ஷன் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான்ப்பா தர்ஷன்ட்டு, அவனை வேணா உன் பொண்ணுக்கு கட்டி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி முடித்தாங்க இல்லைங்களா. அந்த இதுலேயே பார்த்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, நம்ம இனிமேல் சம்மந்தியாக போகிறோம்ல, இல்லை இனிமேல் நான் உங்களை அண்ணன் தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் குணசேகரனுக்கு எதிராக இன்னொரு கேரக்டர் போஸ்டர் பெரியசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் முளைச்சிட்டு இருக்கு. அவன் ஜால்ரா தட்டுறவனை பார்த்தாலே தெரியுது இது ஏதோ பெருசாக நடக்க போகுது, குணசேகரனுக்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதெல்லாமே ஓவராலாக நடந்து முடிஞ்சிட்டு இருக்கிறப்ப, மீன்வைல் நம்ம சக்தி நேராக வீட்டுக்கு வர, அப்படி வீட்டுக்கு இந்தமாரி அண்ணனுக்கு மாற்று துணி எடுக்கலாம் அப்படின்னு அப்படி ஐஸ்வர்யாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்ட்டு ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சமாளிஃபிகேஷன் நந்தினி கொடுக்க, அப்புறம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கு பண்ணுறப்ப, நம்ம திடீர்னு விசாலாச்சி உள்ளே இறங்கி வந்தப்ப, ஜனனியை நம்ம கதிரை அடிச்சு விட்டானே, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா அப்படி இப்படின்னு வேண்டாமா உளர, அவன் காண்டாகி அப்படியே காண்டின் உச்சத்துக்கு போய் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அருவாள் எடுத்துட்டு இருக்கேன். அருவாள் எடுத்து அப்படியே உட்காந்துட்டான் நடுவீட்டில். அதுக்கு லாஸ்ட்டாக என்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஸ்வாசம் தீம் ஒன்று இருக்குல்ல, அந்த மியூசிக்கை கொடுத்து முடிச்சு வச்சுட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் மக்களே ஓவராலாக நடந்தது. எனக்கு என்னமோ சக்தி பெருசாக ஒரு சம்பவம் பண்ணிட போகிறாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம கதிருக்கு ஒரு சம்பவம் தனியாக காத்துட்ருக்கு. கதிருக்கு ஒரு ட்ராப் இருக்குது, குணசேகரனுக்கும் ஒரு ட்ராப் இருக்குது, ஞானத்துக்கு பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் லாக் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மசாலா கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணாமல், டான்ஸ் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணாமல், நம்ம தண்ணி கேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தா, எதிர்நீச்சலே எழுந்து வா, ஏனி வாடி வாசல் தாண்டி சீரும் காளையை போல வாடி வாசல் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா.
அதுக்கு இவங்களே வந்து ஒரு முட்டுக்கட்டு போட்டு வைக்கிற மாரி ஒரு எபிசோட்ஸ் இந்த சீன்ஸ் எல்லாம் இந்த மாரி கன்வே பண்றாய்ங்க. அதுவும் வேற வேற ப்ரொஃபஷன்ல இருந்து அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல ஒரு சண்டை வருது, பிரச்சனை வருது, சஞ்சலம் வருது அப்படின்னா ஓகேங்களாம். இவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்காய்ங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம்னாலே பிரஷர் தாங்க முடியாதுல்ல தானே! அதனால கூடிய சீக்கிரத்தில மொதல்ல ஜனனிக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு, அவளும் வந்து வேலைக்கு போனா தான் வந்து இந்த 3 பேரும் அவங்க பாத்துல கரெக்ட்டா இருக்கிறப்ப, அது எல்லாத்தையும் புடிச்சு இழுக்கிற மாரி, இந்த ஜனனியும் சும்மா வீட்ல உட்காந்துக்கிட்டு லேப்டாப்ப நோண்டிக்கிட்டு, ஃப்ரேம்ல மாட்டுன பொம்மை மாரி ஆ ஆக ஆகான்னு ஒரு ரியாக்ஷன குடுத்துக்கிட்டு, என்ன சும்மா அப்படியே தலையாட்டுற மாரி, இந்த இதெல்லாம் பண்ற மாரி இல்லாம, ஃபுல்லாவே எல்லா கேரக்டருக்குமே முக்கியத்துவம் குடுக்குற மாரி, ஃபுல்லாவே அப்ப பழைய எதிர்நீச்சல் எப்படி இருந்துச்சு? எல்லா கேரக்டருக்கும் ஸ்கோப் குடுக்குற மாரி இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மாரி ஸ்கோப் குடுத்து, ஒரு அழகான ஃப்ளோல இந்த எதிர்நீச்சல் இதோட இன்னும் கதை பயங்கரமாவும், அட்வான்ஸாவும் கொண்டு போனோம். அண்ட் ஜீவானந்தம் வந்து இப்ப கேமியோ ரோல் குடுக்குறாப்ல. திடீர்னு ஒரு மாஸான என்ட்ரி குடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இப்ப இருக்கிற அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அந்த மாரி தான் இருக்கு. நம்ம பட்டம்மாள் எம்.ஏ. அந்த கேரக்டர் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அதிரடியா இருக்கும். அ அப்படி ஏதாவது அமைஞ்சுச்சு அப்படின்னா பெஸ்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னோட புது லுக் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த லுக் வந்து ஓகே தானா? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த 2025 ஃபுல்லா இதே மெயின்டெயின் பண்ணலாமா? இல்ல வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாமா? இல்ல வேற மாரி பியர்ட் ஷேப் வைக்கலாமா? அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம். இதுவே ஆனா எனக்கே இந்த முகம் கொஞ்சம் புதுசாக இருக்கு. ஓகே. ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. வணக்கம்.